Continuous function la one more question பார்த்துடலாம். The function is continuous at x equal to 0. When x not equal to 0, f of x is equal to 2 power x minus 2 power minus x by x. எப்பெல்லாம் உங்களுக்கு x not equal to 0 கொடுக்குறாங்களா இந்த லிமிட் ஆஃப் your function நீங்க கண்டுபிடிக்கணும். x equal to 0ல நீங்க வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் அவங்களே அதை கொடுத்துட்டாங்க log k base e. நீங்க இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். லிமிட் x tends to 0 a power x minus 1 by x which is equal to log a ன்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டன்ட்டுக்குள்ள a நீங்க எந்த நம்பரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணாலும் அந்த நம்பர் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 பவர் x இருந்தா இங்க log 2 கிடைக்கும் உங்களுக்கு. இங்க 3 பவர் x இருந்தா இங்க log 3 கிடைக்கும். இப்போ சம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? The function is continuous at x equal to 0 means value of the function and the limit of the function equal. What is the value of the function? நமக்கு given கொடுத்திருக்கிறது log k base e. Now let me find out the limit of a function. Limit x tends to 0, 2 power x minus 2 power minus x whole divided by x. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ண போறேன். ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங்னு சொல்லுவாங்க. நியூமரேட்டர் கூட 1 ஆட் பண்ண போறேன், 1 சப்ட்ராக்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 2 பவர் x இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அதுல இருந்து ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்டிங் பண்ணிட்டதுனால அடுத்தது ஆடிங் பண்ணணும். இந்த மைனஸ் 2 பவர் மைனஸ் 2x இருக்குல்ல, இங்க 1 ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் டிவைடட் பை x. இப்போ அது ரெண்டு பார்ட்டா பிரிக்க போறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல log k base e இருக்கு. உங்களுக்கு பாருங்க, லிமிட் x tends to 0, 2 power x minus 1 by x. இந்த ஃபார்முலாவை சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ டிவைட் பண்ணிட்டேன்னா அடுத்தது பாருங்க, தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம்ல மைனஸ் காமனா எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதுனா 2 பவர் மைனஸ் x minus 1 ஹோல் டிவைடட் பை x. ஓகேவா? இப்போ இதனுடைய வேல்யூ என்ன? லுக் அட் த பேஸ் 2 இருக்கு. ஸோ log 2ன்னு சொல்லலாம். கரெக்டா? பேஸ் வந்து e. ஆனா இங்க 2ஓட பவர்ல மைனஸ் x இருக்கிறதுனால மைனஸ் log 2ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ் தான் மாறிடும். ஸோ பிளஸ் log 2 பேஸ் e. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாமா? log 2 பிளஸ் log 2 ப்ராடக்ட் ரூலை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 அந்த 2 மல்டிப்ளை ஆயிடும், பேஸ் e. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, log k base e. ரைட் ஹேண்ட் சைட்ல log 4 base e இருக்கு. நான் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா k equal to 4. That's all. We got the answer. Continuous function related நம்ம one more question பார்த்துடலாம். The function is continuous at x equal to 1. f of x when x not equal to 1, f of x is equal to x minus 1 into tan pi x by 2. If x equal to 1 ல f of x equal to k, continuous at x equal to 1 அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா f of 1 and limit at x equal to 1 both are equal. சரியா? What is f of 1? That is the value of the function which is equal to k. Now k equal to limit x tends to 1 of f of x. What is f of x? X minus 1 into tan pi x by 2. நான் லோபிதால் ரூல் அப்ளை பண்ண போறேன். அதனால tan pi x by 2 sin pi x by 2 whole divided by cos pi x by 2 எழுதிக்கிறேன். ரீசன், லோபிதால் ரூல் அப்ளை பண்ணணும்னா நமக்கு ஃபிராக்ஷன் ஃபார்ம் கண்டிப்பா இருக்கணும். இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் செப்பரேட்டா இருக்கு. லோபிதால் ரூல் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணணும்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் செப்பரேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நவ ஐ அம் அப்ளைங் த லோபிதால் ரூல். லிமிட் x tends to 1, நியூமரேட்டர் பாருங்க ப்ராடக்ட் ரூல், x minus 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. sin pi x by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா pi by 2 into cos pi x by 2 plus sin pi x by 2 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. x minus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா you will get 1. மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, cos pi x by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus pi by 2 into sin pi x by 2. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ now I am going to replace x by 1. x by 1 பாருங்க, x by 1 means x equal to 1 அப்ளை பண்ணீங்கன்னா இந்த பிளேஸ் 0 வருமா? 0 into anything 0. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆயிடும். செகண்ட் டேர்ம்ல பாருங்க, x அப்ளை பண்ணீங்கன்னா இந்த பிளேஸ்ல sin pi by 2 வரும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் த நியூமரேட்டர் வேல்யூ sin pi by 2 whole divided by denominator ஆல்ரெடி உங்களுக்கு minus pi by 2 இருக்கு.
Here x is replaced by 1. What will happen in the denominator? Again you will get sin pi by 2. The sin pi by 2 sin pi by 2 cancel பண்ணிட்டீங்கன்னா k equal to the minus pi by 2 gets reciprocal. So you will get final answer is minus 2 by pi. That's all. Continuous function related next question பார்த்துடலாமா? Question நம்ம என்ன find out பண்ண போறோம்னா find the value of a and b. The function is continuous in the interval minus infinity to 6. இதுல எப்ப left hand limit யூஸ் பண்ணோம் right hand limit யூஸ் பண்ணோம்ன்றது கொஸ்டின்ல பாருங்க. x is lesser than or equal to 1ல நீங்க left hand limit at x is equal to 1 யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க x is greater than 1ல right hand limit கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஆல்ரெடி ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல்னு நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஒன் மோர் சான்ஸ் கூட இருக்கு நமக்கு. இங்க பாருங்க எக்ஸ் லெஸ் தென் 3 இருக்குல்ல, இங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 யூஸ் பண்ணிக்கலாம். இங்க எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 3ல ரைட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 1 பேஸ் பண்ணி நம்ம போத் சைட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்க லிமிட் x tends to 1ல 1 plus sin pi x by 2 which is equal to limit x tends to 1 plus ax plus b. right hand sideல இருக்குல 1 plus that is x is replaced by 1 apply பண்ணா a plus b வரும். கரெக்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க x is replaced by 1 அப்படின்னா உங்களுக்கு 1 plus sin pi by 2 வரும். what is sin pi by 2 which is equal to 1. 1 plus 1 is 2. So I got one equation which is equal to a plus b equal to 2. The first equation consider பண்ணிக்கலாம். So already நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 3 பேஸ் பண்ணியும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதை எழுதிடலாமா? லிமிட் x tends to 3 minus. 3 minus means x is less than 3 சொல்லுவாங்க. அது இங்க இருக்கு. ஃபங்க்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ax plus b which is equal to limit x tends to 3 plus na x is greater than 3. இங்க இருக்கா? So function is 6 times tan pi x by 12. இப்போ x is replaced by 3 apply பண்ணீங்கன்னா ax plus b becomes 3a plus b னு சொல்லுவாங்க. கரெக்டா? இந்த பிளேஸ் நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. when x is replaced by 3, the 3 and 12 கேன்சல்னா pi by 4 இருக்கும். tan pi by 4 is equal to 1. 1 into 6 is 6. So we got the second equation. Second equation வந்து first equation subtract பண்ணுங்க. 3a minus a is 2a. b minus b got cancelled. 6 minus 2 is 4. 2a equal to 4 அப்படின்னா a equal to what? 2. ஒரு unknown வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த a ஓட வேல்யூ 2 கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணுங்க. So now equation number 1 gives 2 plus b equal to 2. So 2 right hand side கொண்டு போய் 2 minus 2 equal to 0 னு எடுத்துக்கிட்டீங்கன்னா b equal to 0 கிடைக்கும். That's it. We got the values. Continuous functionல one more question பார்த்துடலாம். Find the value of k. The function is continuous at x equal to pi by 2. f of x equal to sin of cos x minus cos x whole divided by pi minus 2x whole square when x is not equal to pi by 2. When x not equal to pi by 2, இந்த பிளேஸ்ல தான் நீங்க லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். when x equal to pi by 2ல this is the value of the function. ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்ததுன்னா வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனும் லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனும் ஈக்குவல். அப்ப டைரக்டாவே k equal to what? லிமிட் x tends to pi by 2. This is the limit of your function at x equal to pi by 2ல numerator sin of cos x minus cos x whole divided by pi minus 2x whole square. fraction formula இருக்கா? லோபிதால் ரூல் அப்ளை பண்ணிடலாம். லோபிதால் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஆன்சர் ரொம்ப குயிக்கா கிடைச்சிரும். நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க ஸ்டெப் 1 பாருங்க, நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். லிமிட் x tends to pi by 2 sin of cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு cos of cos x. ஃபார்முலாலாம் உங்களுக்கு நல்ல ஃபெமிலியரா இருக்கும். செயின் ரூல் யூஸ் பண்ணி இந்த cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் ஆஃப் sin x. அந்த மைனஸை இங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் மைனஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா you will get what? plus sin x whole divided by
5 minus 2x whole square differentiate பண்ணீங்கன்னா 2 times 5 minus 2x 5 minus 2x ஃபர்தரா நீங்க differentiate பண்ணீங்கன்னா you will get minus 2. அந்த minus 2 denominator இங்க multiply பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். லோபிதால் ரூல்ல அடிஷனல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேஸ். when x is replaced by pi by 2 the sin pi by 2 இந்த ரெண்டு பேஸும் ஈக்குவல் டு 1 ஆயிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல நீங்க எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்க sin x இருக்காது. மைனஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த பேஸ 1 இருக்கும். சரியா? அதை ஒரு வாட்டி எழுதிடலாமா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை 2 இந்த பிளஸ் 1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் பாருங்க மைனஸ் 4 இன்ட்டு 5 மைனஸ் 2x. இந்த மைனஸை மட்டும் 5 மைனஸ் 2x கூட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4 டைம்ஸ் 2x மைனஸ் 5 அப்படின்னு எழுதலாம். எகைன் லோபிதால் ரூல் அப்ளை பண்ண போறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கே இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னோன் வேல்யூ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். when x tends to pi by 2 1 is a constant differentiate பண்ணா 0 மைனஸ் cos of cos x differentiate பண்ணா பிளஸ் sin of cos x. again chain rule அப்ளை பண்ணி இந்த cos x பண்ணீங்கன்னா you will get minus sin on whole divided by 4 times 2x minus 5 differentiate பண்ணீங்கன்னா 2x will give you 2 5 minus 5 0 ஆகும். ஸோ கம்ப்ளீட்டா டினாமினேட்டர் உங்களுக்கு 8 இருக்கும். இப்போ x is replaced by pi by 2 அப்ளை பண்ணுங்க. மைனஸ் sin of cos pi by 2 into sin pi by 2 whole divided by 8. கரெக்டா? What about cos pi by 2? Which is equal to 0. What is sin 0? That is also equal to 0. So 0 into anything 0. So final answer is k equal to 0. That's all. We got the answer. Continuous function related next question பார்த்துடலாமா? The function is continuous at x equal to 0. f of x equal to a into sin pi by 2 into x plus 1 when x lesser than or equal to 0. இந்த பிளேஸ்ல உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க f of x equal to tan x minus sin x by x cube when x is greater than 0. இந்த பிளேஸ்ல உங்களுக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் கிடைக்கும். பட் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டிப்பா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அடிஷனலா ரெண்டு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், ரீகால் பண்ணிக்கலாமா? லெட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by 2. ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. 1 by 2. ஒன் மோர் ஃபார்முலா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 tan x by x இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அலாங் வித் லோபிதால் ரூல். லோபிதால் ரூலோட சேர்ந்து நம்ம பண்ணிக்கலாம். First, let me calculate left hand limit. What is the left hand limit? Limit x tends to 0 minus of f of x. f of x is now replaced by a into sin pi by 2 times x plus 1, which is equal to, what about the right hand limit? The limit x tends to 0 plus, this is the right hand limit, tan x minus sin x whole divided by x cube. சரியா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ல டைரக்டா x ரீப்ளேஸ் பண்ணிட்டு 0 அப்ளை பண்ணிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ல. அப்போ இந்த பிளேஸ் 0 plus 1 is 1, 1 into pi by 2 is pi by 2. So you will get what? a into sin pi by 2. This is the left hand limit ஓட வேல்யூ. அப்புறமா sin pi by 2 ரீப்ளேஸ் பண்ணிட்டு 1 அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் லோபிதால் ரூல் அப்ளை பண்ண போறேன். திரும்ப ரீகால் பண்ணட்டா லோபிதால் ரூலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் இருக்கணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் செப்பரேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணும். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா you will get secant square x. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா you will get cos x whole divided by denominator x cube டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3x ஸ்கொயர் வரும். ரைட்டா? இப்போ பாருங்க what about sin pi by 2? sin pi by 2 is equal to 1. 1 into a is a. Now a equal to limit x tends to 0 பிளஸ் இந்த பிளேஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம். 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ். இது 10th ஸ்டாண்டர்டோட ஐடென்டிட்டி. ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிற டேர்ம் மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை 3 times எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க, ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்,
டினாமினேட்டர் எல்லாத்தையும் கம்பைன் பண்றேன். ஸோ ஐ வில் கெட் வாட் அப்படின்னா 1 மைனஸ் காஸ் எக்ஸ் ஹோல் டிவைட் பை 3 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் டேர்ம் கம்பைன்டு வித் டினாமினேட்டர். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 1/3 ஆஃப் tan x by x whole square. கரெக்டான்னு பாருங்க. இங்க tan ஸ்கொயர் x இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி tan x by x whole square எழுதியிருக்கேன். ஆல்ரெடி டினாமினேட்டர்ல அவைலபிளா இருக்க 3 1/3 எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, this will give you 1 minus cos x by x square which is equal to 1/2. tan x by x which is equal to 1. ஸோ ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 இருக்கு, a இருக்கு. இங்க பாருங்க ஆல்ரெடி ஒரு 3 இங்க அவைலபிளா இருக்கு. இங்க ஒரு 1/2 கிடைக்கும். ஸோ 1/3 இன்ட்டு 1/2 பிளஸ் இங்க பாருங்க இங்கேயும் ஒரு 1/3 இருக்கு. பட் tan x by x ஆஸ் பர் த லிமிட் ஃபார்முலா 1 வரும். ஜஸ்ட் 1/3 மட்டும் அங்க எழுதுனா போதும். வாட் இஸ் த எல்சிஎம்? எல்சிஎம் வந்து 6 எடுத்துக்கலாமா? நியூமரேட்டர்ல அங்க 1, இந்த பிளேஸ்ல 2 இருக்கும். வாட் இஸ் 3/6 which is equal to 1/2? This is the value for a. That's all.